ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன். என்ன அவல்னாலும் எடுத்துக்கலாம். அதை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும், மூடி வச்சுருங்க. பாருங்கள், அரை மணி நேரம் கழித்து அவெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்பு சோடா சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஏன்னா நம்ம அவல் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். அரை மணி நேரம் கழித்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி நெய் சேர்த்து கொடுத்தா அது நல்லா வாசமாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எல்லா குழியிலையும் நம்ம அரைச்சி வச்சுருந்தா மாவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த ரெசிபியை நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த அவலப்பம் நமக்கு ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம். இந்த வெக்கேஷனுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.